நம்ம 2.2ல இது வரைக்கும் 5th சம் வரைக்கும் பார்த்தோம். இப்போ நம்ம 6th சம் பார்க்குறோம். சரியா? 6th சம்ல என்ன இருக்கு அப்படின்னா, ஃபைண்ட் த LCM ஆஃப் அண்ட் HCF ஆஃப் 408 அண்ட் 170 பை அப்ளையிங் அ ஃபண்டமெண்டல் தியரம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஃபண்டமெண்டல் தியரம்ங்கிறது வேற ஒன்றும் இல்லை, ஒரு காம்போசிட் நம்பர்ஸ். காம்போசிட் நம்பர்னா அது எல்லா டேபிள்லையும் வரும். அப்படி வரக்கூடிய நம்பரை நாம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னா, அஸ் அ ப்ரைம் ஃபேக்டரா எழுத போகிறோம். வேற ஒன்றுமே கிடையாது. அஸ் அ ப்ரைம் ஃபேக்டரா எழுத போகிறோம், அதுதான் வேலை. பாருங்களேன், ஒரு நிமிஷம் நல்லா பார்த்துக்குங்க. இப்போ ஒரு 407 இருக்கு, அதை 2ஆல் டிவைட் பண்ணும்போது நமக்கு என்ன வரும் அப்படின்னு சொன்னால் 204 அப்படின்றது வரும். அந்த 204 2ஆல் டிவைட் பண்ணும்போது நமக்கு 102 வரும். அந்த 102 2ஆல் டிவைட் பண்ணால் நமக்கு 51 அப்படிங்கிறது வரும். அந்த 51 3ஆல் தான் டிவைட் பண்ண முடியும், 2ஆல் டிவைட் பண்ண முடியாது. அப்படி பண்ணணும் அப்படின்னு சொன்னால் நமக்கு 17 அப்படிங்கிறது வரும். அப்போ நம்ம எப்படி எழுதுறோம், இது ஃபேக்டரா எப்படி எழுதுறோம் அப்படின்னா, இப்போ 408 இருக்கு இல்லையா, இந்த 408 நம்ம எப்படி ஃபேக்டரா எழுதுறோம் அப்படின்னு சொன்னால் 2 பவர் 3. எத்தனை 2 இருந்துச்சு, அங்கே 3 பவர் 2 இருந்துச்சா? பாருங்களேன், இப்போ பாருங்களேன், 3 2 இருக்கா, 1 2 3, அதாவது 3 2 இருக்கு. அப்புறம் ஒரே ஒரு 3 இருக்கு, அப்போ அதனால 3 பவர் 1. ஒரு 17 இருக்கு, ஸோ 17 பவர் 1 அப்படின்னு எழுதியாச்சு. 170 எப்படி எழுதுறோம், அதே மாதிரி தான் எழுதுறோம். சரியா? வேற ஒன்றும் கிடையாது. ஸோ இப்போ எல்சிஎம் அப்படின்னு சொன்னா என்ன அப்படின்னு சொன்னா, லீஸ்ட் காமன் மல்டிப்ளை. காமனா இருக்கிறதையும் எழுதணும், காமனா இல்லாதையும் எழுதணும். இப்போ பாருங்க, எல்சிஎம் தான் இருக்கிறதுலே எது பெருசுன்னு பார்க்கணும் ஃபர்ஸ்ட். இப்போ இங்க 2 2 காமனா இருக்கா, ஸோ காமனா இருக்கிறதுல பெருசு எது அப்படின்னா 2 பவர் 3. ஸோ ஃபர்ஸ்ட் 2 பவர் 3 எழுதியாச்சு. அடுத்து எதுவுமே காமனா இல்லை, இங்க வந்து 17 மட்டும் காமனா இருக்கு, அப்படித்தானே? ஸோ 17 ஒரு டைம்ஸ் எழுதியாச்சு, ஏன்னா ரெண்டுமே ஒரு டைம் தானே இருக்கு. ஸோ 17. அப்புறம் மிச்சம் இது காமனா இல்லாத எது இருக்கு, 5 இருக்கு, 3யும் இருக்கு. ஸோ 5ம் 3யும் எழுதுறோம். அப்போ 2 பவர் 3னா என்ன அர்த்தம்னா, 2வை 3ஆல எழுதுறது கிடையாது, 2வை 3 டைம்ஸ் 2 இன்ட்டு 2 இன்ட்டு 2 2 2 சார் 4, 4 2 சார் 8 அப்படிங்கிறத நம்ம சொல்றோம். அப்போ 8ஐ 17ஆல மல்டிப்ளிகேஷன் பண்றோம், கிடைக்கிற ஆன்சர் வந்து 5 மல்டிப்ளிகேஷன் பண்றோம், அடுத்து 3 மல்டிப்ளிகேஷன் பண்றோம். அப்படி பண்ணா அப்படி நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு சொன்னா 2040 அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்றோம். அதே மாதிரி HCF அப்படிங்கிறது வந்து என்னன்னா, ஒன்லி காமனா இருக்கிறது எது, அதுல சின்னது எது, அவ்வளவுதான். இப்ப 2 பவர் 1 2 பவர் 3யும் காமனா இருக்கு இல்லையா? அப்ப இருக்கிற காமனா இருக்கிறதுல சின்னது எது, 2 பவர் 1. ஸோ 2 அதான் நம்ம எடுத்துருக்கோம், அதான் HCF இன்ட்டு 17. ஸோ 17 2 17s are 14, சரி 2 17s are 34 அப்படிங்கிறத சொல்லிடுறோம். ஓகே, அடுத்து பார்க்கலாமா? அடுத்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னா, இப்ப 7th சம் இருக்கு இல்லையா, இந்த 7th சம்ம எப்படி பண்ணணும் அப்படின்னு சொன்னா, நல்லா கவனிச்சுங்க. ஃபைண்ட் த கிரேட்டஸ்ட் நம்பர். இங்க கிரேட்டஸ்ட் அப்படின்னு கேட்கும்போது நாம HCF தான் கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறத முடிவு பண்ணிடணும். சரியா? கிரேட்டஸ்ட் அப்படின்னு கேட்டாலே நம்ம கண்டிப்பா அங்க HCF தான் கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறத முடிவு பண்ணணும். லீஸ்ட் அப்படின்னு வந்துட்டா நமக்கு எல்சிஎம் அப்படின்னு வந்துடும். சரியா? ஓகே, இங்க ஃபைண்ட் த கிரேட்டஸ்ட் நம்பர் விச் இஸ் கன்சிஸ்டிங் 6 டிஜிட் நம்பர். நல்லா கவனிச்சுங்க. இந்த நம்பருக்கு வந்து நாம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொன்னா, HCF கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சிட்டு கிடைச்சதுல இருந்து 6 டிஜிட் நம்பரை அதால டிவைட் பண்ணி பார்க்கணும், அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே கிடையாது. சரியா? பண்ணலாமா? சரி, அப்போ 24 15 36 அப்படின்னு 3 நம்பர் இருக்கா, 24 15 and 36 இருக்கா. அப்போ ஃபர்ஸ்ட் 24 வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா, ஃபேக்டர் பண்ணணும். அதாவது ஃபேக்டர் பண்ணீங்க அப்படின்னு சொன்னா 2 பவர் 3 இன்ட்டு 3ன்னு வரும். சரியா? அதே மாதிரி 15 ஃபேக்டர் பண்ணணும், 36 ஃபேக்டர் பண்ணணும். இப்படி ஃபேக்டர் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னா நம்ம வர்றத ஆன்சரை எழுதிக்கணும்.
அப்போ எழுதுனதுக்கு அப்புறம் என்ன பண்றது, அதுக்கு நாம் என்ன கண்டுபிடிக்கணும், HCF கண்டுபிடிக்கணும்னு சொல்லியிருந்தோம் இல்லையா. பாருங்க, HCF கண்டுபிடிக்கணும். இப்ப இருக்கிறதுலயே சாரி கிரேட்டஸ்ட் அப்படின்னு கொடுத்துட்டு அப்போ 3 2 இங்க இருக்கு, இங்க 2 2 இருக்கு. அப்ப காமனா இருக்கிறது வந்து என்னது, 2 காமனா இருக்குங்கிறது நமக்கு தெரிஞ்சிச்சு. அப்ப 2 2 இதுல காமனா இருக்கு. அப்ப 2 2 நம்ம ஃபர்ஸ்ட் எழுதிடுவோம். சரிப்பா, கிரேட்டஸ்ட்னா எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். சரியா, 2 2 காமனா இருக்கு, அந்த 2 2 அப்படியே எழுதிடுறோம். அடுத்து இங்க பாருங்க, இங்க மொத்தம் 4 3 இருக்கு. அதனால 4 3ல எத்தனை காமனா இருக்கும் அப்படின்னா 2 3 காமனா இருக்கும். அது போக இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நல்லா கவனிச்சுக்குங்க, இங்க வந்து மொத்தம் இந்த 3 நம்பர்லையுமே நம்ம பார்க்கணும். இப்போ ஃபர்ஸ்ட் 24 15 36 இருக்கு இல்லையா, இந்த 3லையுமே பார்க்கணும். இந்த 3லையுமே இப்போ இந்த 3 அப்படிங்கிறது காமனா இருக்கு, ஒரு 3 காமனா இருக்கு, அதை எழுதியாச்சு. சரியா, மிச்சம் ஆல்ரெடி ஒரு 3 இருக்கு. அப்போ எல்சிஎம்னா நம்ம என்ன செய்வோம், காமனா இருக்கிறது எழுதுவோம், காமனா இல்லாத எழுதுவோம். ஸோ காமனா இல்லாதது வந்து 3 அப்படிங்கிறத எழுதியாச்சு. சரியா, ஓகேவா. சரி, அதுக்கப்புறம் அதே மாதிரி 3 2 பார்க்குறீங்க, ஒரு 5 பார்க்குறீங்க. இது எல்லாத்தையும் மல்டிப்ளிகேஷன் பண்ணால் 316 வரும். இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா, கொஸ்டினை ரீட் பண்ணணும். கொஸ்டின்ல என்ன சொல்லியிருக்காங்க, find the greatest number which is consisting 6 digit கொடுத்துருக்காங்களா. ஸோ அந்த 6 digit நம்பர் என்ன, அது கிரேட்டஸ்ட் 6 digit நம்பர். அப்போ கிரேட்டஸ்ட் நம்பர் என்ன வரும், 6 digitல 9 9 போட்டுக்கிட்டே இருக்கலாமா. ஸோ அதை தான் போடுறோம். அப்போ 9 9 9 போடுறோம். அப்போ 9 9 எதால டிவைட் பண்ண போறோம் அப்படின்னா 360ஆல டிவைட் பண்ண போறோம். டிவைட் பண்ணோம்னா நமக்கு 2777 கிடைக்கும். பேலன்ஸ் நமக்கு 279 அப்படிங்கிறது கிடைக்கும். டிவைட் பண்ணி பார்த்துக்குங்க. சரியா, ஸோ இந்த 999ல இருந்து நாம் என்ன பண்றோம் அப்படின்னு சொன்னா 279 வந்து என்ன பண்ணிடணும், மைனஸ் பண்ணிடணும். மைனஸ் பண்ணிட்டா அதான் நமக்கு கிரேட்டஸ்ட் நம்பர் அப்படிங்கிறத சொல்றாங்க. சரியா, சரி. இப்போ கொஸ்டின் நம்பர் 8. இந்த கொஸ்டின் நம்பர் 8ல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, what is the smallest number that when divisible by 3 number அப்படி கொடுத்துருக்காங்க. அப்போ 3 நம்பர் கொடுத்துருக்கா, அந்த 3 நம்பருக்கு நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொன்னா ஃபேக்டர் கண்டுபிடிக்கணும். இது சின்ன சின்ன நம்பரா இருக்கனால நம்ம டைரக்டா எழுதலாம். இப்போ 35 எந்த டேபிள் வரும், 5 டேபிள் வரும். 56 எந்த டேபிள் வரும், 8 6 ஆர் 56 வரும். அப்போ அந்த 8 வந்து 8 3 2 எழுதலாம். ஸோ 91 எழுதுறோம். 7 into 13 3s are 91 அப்படின்னு சொல்லிடுறோம். ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணோம் அப்படின்னு சொன்னா, இதுக்கு வந்து நாம எல்சிஎம் கண்டுபிடிக்க வேண்டும். அப்போ எல்சிஎம் கண்டுபிடிக்கிறோம். நல்லா பார்த்துங்க, இங்க காமனா இல்லாதது 5, அதையே எழுதிடுவோம். காமனா இல்லாதது 5. அப்போ 3லையுமே காமனா இருக்கிறது எது அப்படின்னு சொன்னா 7 இருக்கா. இந்த 7 காமனா இருக்கு, அதனால அந்த 7ஐயும் எழுதிடணும். எழுதிருக்கா. சரி, அடுத்து 3 2 காமனா இல்லை, அந்த 3 2 எழுதிடுறோம், ஒரு 13 எழுதிடுறோம். சார் அப்படின்னா எல்லாத்தையுமே எழுதிடலாம்ல அப்படின்னா அப்படி கிடையாது, அப்படி எழுதக்கூடாது. அப்படி எழுதினோம்னா நமக்கு அது சிக்கலை உண்டு பண்ணும். சில நேரங்களில் இந்த 3 நம்பர்லையுமே இருக்கும்போது நமக்கு கொஞ்சம் குழப்பமா இருக்கும். சரியா, ஸோ அவ்வளோதான். அப்போ இது எல்லாத்தையும் மல்டிப்ளிகேஷன் பண்ணிட்டீங்கன்னா 3640 அப்படிங்கிறது கிடைக்கும். ஸோ இதோட நமக்கு எக்ஸசைஸ் 2.2 ஓவர் முடியுது. இதில் எதுவும் உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் சொல்லுங்கள்.